வந்துட்டா ஸ்கிரீன். ஓ வந்துட்டு. நல்ல வகை. இரண்டாவது எழுத்து செப் ரெண்டு வகையில் இந்த எழுத்தில் உள்ள முக்கியமான விஷயம் என்றால் எங்களோட ஓதலில் இந்த எழுத்து உச்சரிப்பு வானத்தை நோக்கி போகக்கூடாது. நாங்கள் பே உச்சரிக்கிறது பா என்று பழகிக்கிறோம். அந்த பா என்று மேல் நோக்கி போகாம பே என்று மேலிருந்து கீழ் நோக்கி சரிவான ஸ்டைலில் உச்சரித்தோம் என்றால் சரி. பா அல்ல பே என்ற கன்செப்ட். குறிப்பாக ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் ஃபத்ஹ் மத்து வார சந்தர்ப்பத்தில். ஹைர். இதை வந்து பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهذا البلد الأمين. திருப்பி வருங்க. وهذا البلد الأمين. ஓகே, ரெண்டாவது. அடுத்தது. ரெண்டாவது. فما يكذبك بعد பிழை. بالدين. தபஅது ஐன் கலக்கப்படுது. بعد. ஆ فما பஅது. يكذبك பஅது. بعد بالدين. உள்ள வந்து பார்ப்போம். فما يكذبك بعد بالدين. பெஸ்ட்டாக வருங்க. وهذا البلد الأمين. ம். இது வந்து பார்ப்போம். ஷத்து வார கன்செப்ட் அதேல தான். تبت يدا أبي لهب وتب. ம். تبت يدا أبي لهب وتب. வத்தபு வத்தப் ரெண்டும் பிழை பார்ப்போமே. ஆ எப்படி வர மாட்டேன். وتب. அடுத்தது. ரெண்டுமே பிழை. எப்படி ஓதுன்னு பார்ப்போம். تبت يدا أبي لهب وتب. வத்தப்பு எப்படி வரணும் அது ஷத்தோட கலக்கணும். وتب. வத்தப்பு. وتب. எஸ். வத்தப் என்ற ஷத்து. ஷத்தினுடைய அடையாளம் என்னத்தை குறிக்குது என்றால் நான் விளங்கப்படுத்திப்பேன். ஒரு ஒரு இடத்துக்கு ஷத்து வருதுன்னா அது மீனிங் என்ன நான் படிக்கல. ஷத்துற மீனிங் என்னென்றால் அந்த அந்த இடத்துல ரெண்டு பா ஆகிக்குது. Friends. ரெண்டு பா ஆகி ஃபர்ஸ்ட் பாக்கு என்ன ஆகிக்குது? ஃபர்ஸ்ட் பாக்கு சுக்கூன் நிற்கிது. அடுத்த பாக்கு ஃபத்ஹத்து நிற்கிது. இது ரெண்டு எழுத்துக்களை இரட்டிப்பாக எழுதாம ஷார்ட் ஃபார்ம்ல குர்ஆன்ல எழுதப்பட்ட எழுத்துக்கு தான் நாங்கள் ஷத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இதுல அடிப்படையில பா வந்து என்ன செய்ய போகுது? அது வந்து சுக்கூனுடைய உச்சரிப்புல கலக்கப்பட போகுது. அப்போ அதோட பாக்கு ஃபத்ஹத்துன்னு வந்திக்குது வசனத்துல கடைசியிலையும். எனவே நாங்க வதப்பு என்ற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம். திருப்பி ஒரு تبت يدا أبي لهب وتب. ஓகே. ரெண்டாவது. قل أعوذ برب الناس. ராகத்தை கொஞ்சம் அந்த அது எப்படி செல்றேன்டா ராகத்தை கொஞ்சம் விடுங்க கொடுங்கன்னு சொல்லுது. கடல் அலை தானே. கடல் அலைகள் வந்து இறுதியாக மேலெலும்பி கீழெலும்பி வந்து கரையில் என்ன செய்யும் என்றால் ஒரு கட்டத்தில் அது அப்படியே முடிவு வரைக்கும் அது போயிட்டு அப்படி நுரையாக முடியுமா கடல் கரையில் ஓரத்தில். அப்போ வேர்வ்ஸ் எங்கிட்ட எங்கிட்ட டோனை சொல்லுவாங்க எப்படின்னால் எங்கிட்ட டோன் அந்த வசனம் முடிகிறத கடல் அலைகள் எப்படி அந்த அலை முடிஞ்சிட்டு என்கிறத அடையாளப்படுத்துறதோ அப்படியான ஒரு ஸ்டைலுக்கு கொண்டு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ என் டோன்லையும் நஸ் என்று கடலில் உயர எழுந்தத்தோடு நிற்கிறதோ அல்லது அந்த அரைவாசியில் நிற்கிற மாதிரி வரப்படாது. அந்த அலை சமாந்தரமாக ஸ்மூத்தாக பேத்திட்டு முடிகிற லெவலை எங்களோட டோனும் அதை வெளிப்படுத்தணும். அதுக்கான அந்த ஸ்டைலை எங்களோட டோன் டெவலப் பண்ணணுங்கிறதான் சொல்ல வர செய்தி. அப்போ பிரபின்னஸ் அப்போ நீட்டி அப்படியே கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டைலுக்கு மாற்றினோம்னா சரி. ரெண்டாவது. قل
قل أعوذ برب الناس ம். மூணாவது. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا தகுஃபிர். தகுஃபிர். கலக்க வேணாம். தகுஃபிர். தகுஃபிர். فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا ஓகே, மூணாவது. ما ودعك ربك وما قلى ம், நீ அந்த லைட ஸ்டைலை முடிக்கணும் எங்கட லிமிட்டெட் நீட்டுதல்களோட தான். இப்போ கலா, தவ்வாப, இந்த ரெண்டு இடமும் ஒரு செகண்டுக்கு மேலதிகமாக நீட்டுதலுக்கு உட்பட முடியாதவைகள். ரெண்டாவது ஓகே, நஸ், தவ்வாப, அந்த அல ஷார்ட் பீரியட்ல முடியணும். ப என்று போக இயலாது. கோலா என்று போக இயலாது. அப்போ அதை நாங்கள் டிசைட் பண்ணி எங்கட டோன் அதுக்கேற்ற வகையில் மேனேஜ் பண்ணி விட்டுறதான் இதில் விஷயம். விளங்குதா சொல்றது? ரெண்டாவதுக்கும் மூன்று நாளுக்கும் உள்ள வித்தியாசம். தவ்வப. வ என்று நீட்டுற அளவுதான் ப என்று நீட்டுறதுக்கான அளவாக மீக்கணும். க, ஹு, வ, ப எல்லாம் ஒரே அளவு. இதுல பாருங்க, ம, ல, இந்த ம இது மூணும் ஒரே அளவு. அப்ப இந்த அளவுல நாங்க கொஞ்சத்தை கூட்டுறதுங்கிறது அந்த இடத்துல வேற ஒரு உச்சரிப்பு அல்லது வேற ஒரு சட்டத்துக்கு நாங்க இன்வால்வ் ஆகுற மாதிரி போய்த்திடும். அப்படி அல்ல, எங்களோட ஓதல் பேலன்ஸ் அங்கதான் நீ கொஞ்சம் எனக்கு மூணாவதையும் நாலாவது போதும் மூணாவது ரெண்டு பிழைக்கு ஒன்று ஒஸ்தஃபிர் கலக்காம வரணும். இறுதியில பா சரியான அளவுக்கு நீட்டப்பட்டு வரணும். ஆ. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا ஓகே, நாலாவது. ما ودعك ربك وما كلا ஒத்த அக்க ஐனுக்கு முடியக்கூடாது, வளைஞ்சு வரணும். ஒத்த அக்க. ஒத்த அக்க. ودعك ما ودعك ربك وما قلى ஆ, குட். பாபு. فليعبدوا رب هذا البيت திரும்ப. بيت ஆதித்தான் இப்ப சரியா فل... முடியும். ஆ. فليعبدوا رب هذا البيت திருப்பதுங்க. فليعبدوا رب هذا البيت பைத். அதான் பிள்ளை. بيت ம். بيت பைத். திருப்பியும் ஓ. பைத்தி என்று சொல்லுங்க இல்ல, சுக்கூனி தான் இல்ல நிப்பாட்டணும் சட்டத்துல நான் படிச்சதுல. இல்ல. ம். பைத்தண்டு பைத். இடத்துல கொஞ்சம் ஆ, பிரச்சனை. இழுத்தான் நிப்பாட்டணுங்க. பைத்தன்னு நிப்பாட்டே இல்லாது. பைத். இந்த யாவ. அது யாவா இருக்கு எஸ், யாவை நாங்கள் சுக்குனுடைய மத்தினுடைய யாவாகத்தான் அடையாளப்படுத்தி பார்ப்போம். அதை பற்றி சட்டங்கள் பின்னாடி கொஞ்சம் கூட வரும். இந்த மாதிரி இடங்கள்ல வருகின்ற ஹவுஃப், பைத், அதாவது முதலாவது எழுத்துக்கு ஃபத்ஹாவோ கஸ்ராவோ லம்மத்துன்னு வருது. அது தொடர்ந்து வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யா அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட வா வருகின்ற சந்தர்ப்பத்தில் வசனத்தில் இறுதிக்கு முன்னுக்கா அந்த யாவை அந்த வாவை நாங்கள் மத்தினுடைய எழுத்தாக தான் பார்ப்போம். ம், அதனால நாங்கள் அதை 2 செகண்டுக்கு நீட்டி தான் எங்களோட டோனை நாங்கள் டெவலப் பண்ணணும். ம். ம், பொதுவா.
فليعبدوا رب هذا البيت பை குட். திருப்பி போதுங்க. நல்லா. فليعبدوا رب هذا البيت குட். ரெண்டாவது. كلا لينبذن في الحطمة ம். فكلا لينبذن في الحطمة கடைசியில பெரிய சவுண்ட் இல்லை. ஹூத்தாமஹ். حطمة ஹூத்தாமஹ். حطمة ஆ அந்த ஹா விடுங்க. கொஞ்சம் சவுண்ட் இப்போ ஓகே. திருப்பி போதுங்க. كلا لينبذن في الحطمة ம். மூணாவது வரணும். பாப்போம். وتكون الجبال كالعهن المنفوش புதிய பிழை ஒன்று வந்துக்குது. ஆனா இது புதிய பிழைன்னு சொல்றதுக்கு முன்னால ஆ, பலமுறை உங்களுக்கு சொல்லி தரப்பட்ட ஒரு பிழை உண்டு. பாப்போம். திருப்பி போதும். وتكون الجبال كالعهن المنفوش விளையாடப்படுத்தலைன்னா இப்பயும் அந்த பிழை தெளிவா வருது. கூட வந்து முதைய விட இது முன்னால வந்ததோட இந்த நிமிஷம் கொஞ்சம் கூட வந்து திருப்பி போய் பாக்குறா. وتكون الجبال كالعهن المنفوش ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ லூ என்று போகுது. நான் சொன்னேன் எந்த ஒரு சொல்லுடையும் இறுதி எழுத்து நான் கொஞ்சம் மிக கூடிய கவனத்தை நான் செலுத்திக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பாருங்க, இந்த நூன் லாமோட சேருது. இதனால நூல் என்று நீங்க ஒரு டோனுக்கு போறீங்க. நான் அது பிளண்டு செல்லல இப்போதைக்கு. அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட டோனே. அது நோ இஷ்யூ. கல் ஆய்ஹின்னி இதுவும் ஒரு இல் என்ற ஒரு இழுவைக்கு போகுது. பட் அதுவும் ஒரு ஜாயினிங் போகிறதால அந்த இதுவும் நாங்கள் டோன்ட கன்செப்டில் பார்த்தால் இப்போதைக்கு நாங்கள் பிழையாக பார்க்குறல்ல. உங்களோட டோன் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இந்த லூப்பு அப்படியான ஒரு எந்த இதுவும் இல்லை. அடுத்த ஒரு சேருதும் இல்லை, மற்ற எழுத்துக்களும் இல்லை, மற்ற அடையாளங்களும் இல்லை. அப்போ நான் கொஞ்சம் அதை நாங்கள் இப்போதைக்கு கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணி வரணும். வத்தகூனுல் ஜிபாலு ஜிபாலுக்கல் 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 அது அது போயிடாது. நீங்க எப்படி என்றால் ஜிபாலு பாவ நீட்டுறதை விடவும் அந்த லாம்ல நீங்க அந்த டோனை நீட்டுறது கொஞ்சம் கூடுதலா வந்து இந்த இடத்துல. நான் மூணு முறை ஓத வச்சு பார்த்தேன் அந்த இடம் வருது மாறுதான்னு சொல்லி. நல்லா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். وتكون الجبال كالعهن المنفوش ம். மிச்ச சிம்பிளான விஷயம் ஏன்னா அடையாளப்படுத்தி அந்த அடையாளம் கண்டு கொள்றேன் கஷ்டம். ம். நாலாவது. إن ربهم بهم يومئذ لخبير திருப்பதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير ம். ஐந்தாவது. أرأيت إن விலை. كذب أرأيت إن அரைத்த كذب إن அரைத்த பிள்ளை ரெண்டு ஏவும் ஒரே வடிவத்துக்கு வரணும். ரெண்டுமே அலிஃப் தான். அ அ أرأيت أرأيت إن நல்ல. كذب إن كذب أرأيت أرأيت அந்த ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். أرأيت إن كذب وتولى இப்போ லைட்டா வந்திக்கு இன்னும் கொஞ்சம் வரணும். أرأيت إن كذب وتولى சரி போதுங்க. أرأيت إن كذب وتولى ம். போதும் போதும். وهذا البلد الأمين و- ولا சரி போதுங்க.
وهذا البلد ஓகே ரெண்டாவது الأمين وقد خاب من دساها ஓகே மூணாவது. كذبت ثمود بطغواها பித்தகு கலக்கூடாது. அடுத்தது வசனத்துல بت... கடைசியில மத்திர அடையாளம் வந்துச்சு என்றால் நாங்க அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க போறீங்களே பித்தகுவன்னு சொல்லி அந்த ஹாங்கிறது آه. வசனத்துல கடைசியில இது. இந்த ஹாக்கு மேல இருக்கிற மதுர அடையாளம் எப்ப யூஸ்ஃபுல் ஆகும் என்றால் குர்ஆன்ல பக்கங்களாக சூறாக்களாக ஓதுற சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும். எப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. மதுர அடையாளம் வசனத்தில் இறுதியாக இருந்தாலும் சரி, இடையில இருந்தாலும் சரி, நீங்கள் நிப்பாட்டுற இடத்துல வந்துச்சு என்றால் அதை நீங்கள் கவுண்ட் பண்ண வேணாம். நிப்பாட்டுற இடமா அந்த இடத்துல நிப்பாட்டணும். அதுக்கு முன்னுக்கு நிப்பாட்டுறது பின்னுக்கு நிப்பாட்டுறது வேற விஷயம். அந்த எழுத்து எந்த எழுத்துல மதுர அடையாளம் வைக்குதோ அந்த எழுத்துல நிப்பாட்டுறதுங்கிறது அந்த மது நான் கவுண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு நார்மலா இப்போ இந்த மத்த விட்டாயில் என்ன இது மதுரை எழுத்தாளி மட்டும்தான் இது. آه. அதை மட்டும் யூஸ் பண்ணா சரி. அப்படின்னா இந்த நீட்டாம கேளுங்க விலங்குல சவுண்ட் எப்படி நீட்ரு. நீட்டாம நிப்பட்டுறதுன்னா இல்ல அதான் நான் சொன்னேன். நீட் மதுரை அடையாளம் தான் இல்லை. ஆனா மதுரை அலிஃபி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் வளமையா நீட்டுறது மாதிரி 2 அளவு அல்லது 1 செகண்ட் மாத்திரம் நீட்டி நிப்பாட்டுவோம். விலங்குதா எப்படின்னு. ம், மதுரை அடையாளம் தான் நாங்கள் 6 அளவுக்கு பண்ணி நீட்டினீங்க. இப்போ 6 அளவுக்கு நீட்டி கொண்டு போறீங்களே அது இயலாது. நீட்ட வேண்டியது 1 செகண்ட் 2 அளவோட இந்த வேவ நீட்டுற அளவுக்கு ஆவ நீட்டினீங்கன்னா சரி. ம். ம் இல்ல ஒரு كذبت ثمود بتقواها நாலாவது. والجبال أوتادا இன்னும் கொஞ்சம் அலிப்ல சவுண்ட் எடுத்தோம். والجبال أوتادا ஐந்தாவது. سندع الزبانية சரி போதுங்க. سندع الزبانية ஓகே ரைட். இது கொஞ்சம் இறுதி கட்ட வசனங்கள் நாங்கள் இன்ஷால்லா அதை ப்ராக்டிஸ்க்கு எடுப்போம். கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க. நிறைய இஷ்யூஸ், சில இஷ்யூஸ் வந்து பழைய பழைய வந்த இஷ்யூ வந்து இது அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கட்டாயம் ரிப்பீட் ஆகும். குறிப்பாக அந்த வசனத்தில் சொற்களில் இறுதி எழுத்தை நீட்டுறதுங்கிறது அஹ், அது தொத்து நோய் தான். அது கவனம். அது பின்னுக்கால வர போல கஷ்டப்படணும். அது இப்போவே நாங்கள் இல்லாமல் ஆகிரும். இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம். மற்றபடி ரெக்கார்டை கேட்டு இன்ஷால்லா புதிய வசனம் ரெடி ஆகிக்கலாம். ஒர்க்கில் வராது இது. ரெக்கார்டிங்லாம் ஆகிக்குமா. ماشي جزاك الله خير வரக்குல்லா ஃபீல் இஸ்லாம்.